ஜாதகம் பார்த்துட்டு வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்றாங்க. எங்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க. அந்த ராசி கட்டத்துல சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான், இந்த 4 கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன, எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு, இவர்கள் பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும், நீங்க எப்படி உங்களை தற்காத்து பண்ணணும்னு சொல்லி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம போயிட்டு 12 ராசிக்கும் லக்னத்தை நான் சொல்றேன். நீங்க வந்து உங்க ராசிக்கு மட்டும் பார்க்காதீங்க, லக்னத்தை சேர்த்து பாருங்க. அதே வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம கொடுக்குற இந்த பலன் பாத்தீங்கன்னா, எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் 80% கவராக நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து பாத்தீங்கன்னா, இந்த துல்லியமான கணிப்பை வந்து நீங்க வந்து முழுமையா நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம போயிட்டு 12 ராசிக்கும் 12 லக்னத்தை நம்ம எப்படி நம்ம இருக்கு, இந்த சனி பகவான் பேச்சில் எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு வருவோங்க. சனி பயிற்சி பலன்கள் 2025 ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு பார்ப்போங்க. ராசி லக்னம் போட்டுருவோமா? சந்திரன் ராசிக்கு லக்னம் முக்கியம். இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னம் பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி சார் இருக்க போகுதுன்னா, இது வந்து இயற்கையான ஒரு பர்த் சார்ட்டுங்க. காலபுருஷ அமைப்புல எப்படி கிரகம் வந்து நடந்துகிட்டு சொல்லிட்டு பர்த் சார்ட் கொடுத்துருக்கேன். இந்த பர்த் சார்ட்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட நடப்புல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அதாவது நம்ம கேந்திரம் சொல்லுவோம். கேந்திரம்னா 1, 4, 7, 10 கேந்திரம். இந்த கேந்திரத்துல பாவிகள் வலுப்பெறலாம், திரிகோணத்துல சுபர்கள் வலுப்பெறலாம். அப்போ 10ல வந்து பாத்தீங்கன்னா பாவி இருக்காரு நல்லதானா, ஆனா 10ல பாவி இருக்கும்போது வேலை இருக்கும். 10ல சனி இது வரைக்கும் நடப்புல. இந்த 10ல இருக்கிற சனி என்ன பண்றாருன்னா, பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையில கஷ்டங்கள், வேலை சுமை அதிகமா இருக்கு, எனக்கு வேலையில கன்வீனியன்ஸ் இல்ல, ஓவர் ப்ரெஷரா இருக்கு. இது ஒரு பக்கம். இதுலயே வரும்போது சுயஜாத சனி வந்து வீக்கா இருக்காரு, இவர் கெட்டு போயிருக்காருன்னா பாதி பேருக்கு வேலை இல்ல, வேலை தெரிய அணைஞ்சுக்கிட்டாங்க, வேலை எனக்கு கிடைக்கல, இது மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க. 2வது 10க்கு கர்மஸ்தானம் இல்லையா, ஒரு சிலருக்கு காரியம் பண்ற கர்மம் பண்ற அமைப்பை கூட இந்த சனி பகவான் வந்து கொடுத்திருக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு ஜாதக அமைப்பின் படி இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த கர்மக்காரகன் கர்மசாதம், அதாவது கர்மசனின்னு சொல்லுவாங்க. கர்மக்காரகன் கர்மசாதம் இருந்துகிட்டு உங்களை ஆட்டி படைக்கிறார். ஆனா தொழில்காரகன் தொழில் சாதத்துல ஆட்சி. புரியுதா? சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி. வேலை என்னமோ வைக்கதான். புரியுதா? வேலை இந்த பிரச்சனை இல்லை. ஆனா வேலைக்கு உள்ற போகும்போது வேலையில பிரச்சனைகள் சார், ஓவர் ஒர்க் சார், ரெகக்னேஷன் இல்லை சார், வேலை போட்டு பாடாப்படுத்துறாங்க சார், மன நிம்மதி இல்லை சார், எனக்கு நான் என்னென்னமோ முயற்சி பண்றேன், என் முயற்சியில் எல்லா